இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்கை கம்பைன் பண்ணுவோம். 2-3 கேண்டில் ஸ்டிக்கை வந்து ஒன்றா பார்ப்போம். மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 4. நம்ம இப்போதைக்கு 3 தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். 4 இருக்குது. ஸோ குறிப்பிட்டதை தான் நான் இப்போ சொல்ல போகிறோம். ரொம்ப முக்கியமானது அப்படின்ற போது ஒரு சிலதை தான் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இதுலேயும் புல்லிஷ் அண்ட் பேரிஷ்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஒரு சிலதில் வரும், ஒரு சிலதில் வராது. ஓகேங்களா? இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்கல்ஃபிங் பேட்டர்ன், செகண்ட் ஹராமி, தேர்டு மார்னிங் ஸ்டார், ஃபோர்த்து ஈவினிங் ஸ்டார், ஃபிஃப்த்து ட்வீசர் டாப்ஸ், சிக்ஸ்த்து ட்வீசர் பாட்டம். மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃபிங் பேட்டர்ன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்றது வந்து இந்த நேம்லயே இருக்கு. என்கல்ஃபிங்னா விழுங்குறதுன்னு சொல்லுவாங்க, மறைக்கிறது அப்படின்னு. இந்த இடத்துல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டா. என்கல்ஃபிங்னா மறைக்கிறது, ஒரு பொருளை இன்னொரு பொருள் மறைக்கிறது, அதுதான் என்கல்ஃபிங். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்க அப்படி ஒரு அஷ்யூம் வச்சுக்கோங்க. சொல்றேன். இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல 2 டைப்ஸ் இருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் பேரிஷ் என்கல்ஃபிங். இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் வேலிட் ஆகணும்னா 2 கேண்டில் மஸ்ட் இருக்கணும். அந்த 2 கேண்டில்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய பாடி ஸ்மாலா இருக்கணும், செகண்ட் கேண்டிலுடைய பாடி பெருசா இருக்கணும். அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய பாடியை தாண்டி செகண்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த சின்னதா இருக்கு இல்லையா ஸ்மால் பாடி, இதை வந்து பேபி கேண்டில்னு சொல்லுவாங்க. அண்ட் பெரிய பாடி இருந்தா அது மதர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து குழந்தை, இது வந்து அம்மா. புல்லிஷ் என்கல்ஃபிங் பார்க்கலாம். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல வேலிட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கணும். அந்த பேரிஷ் கேண்டிலுடைய பாடி ஸ்மாலா இருக்கணும். செகண்டா வரக்கூடியது ஒரு புல்லிஷா தான் இருக்கணும், புல்லிஷ் கேண்டிலா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னும் போது செகண்டா வரக்கூடிய இந்த புல்லிஷ் கேண்டில் தான் மொதல் கேண்டில மறைக்கணும், என்கல்ஃப் பண்ணணும். இப்போ நீங்க இங்க நிக்கிறீங்க, இங்க நின்று நீங்க பார்க்கும்போது பின்னாடி இருக்கிறது தெரியுது. ஏன்னா இது பெருசா இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு ரோட்ல நீங்க நிக்கிறீங்க, சென்ட்ரா லாரி நிக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரு பைக்கு ஆளுங்கெல்லாம் யாரும் தெரிய மாட்டாங்க இல்லையா. நீங்க சைட்ல போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கேண்டில் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறைஞ்சிடும். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வேலிட் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலையாவது இது என்கல்ஃப் பண்ணிருக்கணும். இங்க 3 கேண்டில் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்மால் பாடியோட இருக்கு இல்லையா ஒரு கேண்டில், அதை க்ளோஸ் வச்சாவே அது வேலிட் என்கல்ஃபிங் பேட்டர்ன் தான். சேம் திங் ஃபார் பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னுக்கும். இது பியரிஷ் என்றதால டவுன் ட்ரெண்ட் இல்லையா. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்னு வரும்போது புல்க்கு அங்க வேலை இல்லை, பியருக்கு தான் வேலை அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலா இருக்கணும் வித் ஸ்மால் பாடி. செகண்டா வரக்கூடியது பியரிஷ் கேண்டிலா இருக்கணும் மஸ்ட். அப்படி பியரிஷா வரக்கூடிய கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் பெருசா இருக்கணும். சேம் திங் பாடி க்ளோஸ் வெளியே வச்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் மறைக்கணும், முழுங்கணும், சாப்பிட்றது முழுங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே நீங்க இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ மறையும். பார்க்கும் போது இந்த கேண்டில் எல்லாம் மறைஞ்சிடும். இது எத்தனை கேண்டில் வேணா வரலாம். பட் ரூல் என்னன்னா ஒரு கிரீன் கேண்டில் வித் ஸ்மால் பாடி, அந்த கேண்டில் ரெண்டாவதா வரக்கூடிய பீரிஷ் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் மறைக்கணும், என்கல்ஃப் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சதுன்னா அது ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டா புரியணும்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்புறம் ஒரு மரபுசா. ஓகேங்களா. இந்த ஸ்பின்னிங் டாப்பை ஒரு மரபுசா என்ன பண்ணுதுன்னா தாண்டிடுது, அதனால இது வந்து மறைஞ்சிருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா இது வரையும் செல்லர் வந்தாங்க, ஸோ இங்க செல்லர் வீக்கா இருக்கும், அடுத்ததான் வந்து பையர் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. மார்க்கெட்ல பையர்ஸ் இருக்காங்க வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கேண்டில் பையர்ஸ் ஸ்ட்ராங், இங்க பையர்ஸ் வீக், அதனால அடுத்ததா வந்து இருக்கிற கேண்டில்ல செல்லர் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சார்ட்ல பார்க்கலாம். புல்லிஷ் என்கல்ஃபிங் இத்தனை கேண்டில் இருக்கு. பட் கடைசியா என்ன ஆகிருக்கு, ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்டா வந்திருக்கிற கிரீன் கேண்டில் என்ன ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில் தாண்டி என்கல்ஃப் பண்ணிடுச்சு, சாப்பிட்டுடுச்சு. ஸோ இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துடுச்சு. நீங்க வந்து பிளைண்டாலாம் என்ட்ரி இருக்கவே கூடாது கைஸ். எல்லா இடத்துலயும் சொல்றது இதுதான். ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் நேம், இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், இது ஒரு பேரிஷ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நீங்க வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் கூட நீங்க மிங்கிள் பண்ணுங்க. இது என்ட்ரி வீடியோ கிடையாது, நான் அதை பதிவு பண்றேன். இங்க நீங்க போட்டிருந்தீங்கன்னா இங்கேயே வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம் பொறுமையா. இங்க பாருங்க, இதுவுமே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ நிறைய கேண்டில் இருக்கு. ஒரு பியரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் என்ன பண்ணுது, சாப்பிட்டுருச்சு, என்கல்ஃப் பண்ணிடுச்சு. இங்க இருந்து பார்க்கும்போது இது மறைஞ்சிரும் இல்லையா, பின்னாடி இருக்கிறது மறைஞ்சிரும். ஸோ இங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்ல பையர்ஸ் வந்துட்டாங்க. பையர்ஸ் வந்ததால மார்க்கெட்டு போயிடுச்சு. இது வந்து நியூஸ் டைம். ஓகேங்களா. இங்க வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ற முடியாது. ரியல் மார்க்கெட்ன்றது வேற மாதிரி நம்மள அடி அடின்னு அடிக்கும். அப்புறம் நான் இங்க இன்னொன்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேனே, புல்லிஷ்க்கு பார்த்தோம், பியரிஷ்க்கு பார்ப்போம்.
bearish engulfing இங்க இருக்கு. bearish pattern இல்லையா, sellers உடைய pattern. ஓகே, ரூல் என்ன, bullish candle வந்திருக்கு. கடைசியா வந்தது ஒரு bullish candle with a small body. அடுத்ததான் வந்தது ஒரு bearish candle with big body and close பண்ணிருக்கு. இங்க என்ன ஆகிருக்கு அப்படின்னா, இங்க இந்த கேண்டல் வந்து ஸ்பின்னிங் டாப். இது வந்து ஒரு மார்பூசு. இங்க இடத்துல வந்து பையர்ஸ் வீக்கா இருப்பாங்க, இங்க செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இங்க வந்ததால மார்க்கெட்டு சரன்னு வந்துருது. ஸோ இங்க வந்ததால இவ்வளோ தூரம் போயிருக்கானா கிடையாது. சம்வேர் ஒவ்வொரு கேண்டல் உள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். அதனாலதான் அது எதுக்குன்னு தனி பேரு. அங்க யார் ஸ்ட்ராங்கா இருக்கா யார் வீக்கா இருக்கா அப்படின்றத காட்டும். ஸோ இது ஒரு பியரிஷ் பேட்டர்ன்றதால பியரிஷ்க்கு போயிருக்கு. அடுத்த கேண்டல் புல்லிஷ் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணி நிறுத்திட்டாங்க. பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிற ரிஜெக்ஷன் பாருங்க, ஸ்ட்ராங்கா பையர்ஸ் வந்திருக்கான். பட் ஆனா ட்ரெண்ட் படி பார்த்தா இங்க பாருங்க, இது மார்க்கெட் ஹையஸ்ட் ஹைல இருக்கும் போது உழுந்துருது. ஓகேங்களா, இது இன்னமும் உழுந்துதான் இருக்கு சொல்றேன். ஜஸ்ட் பேட்டர்ன். அண்ட் இந்த பேட்டர்ன் வந்தா இது ஆகிருக்கு, மேபி இது ஆகலாம். இந்த பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு எஸ்எல் ஆகும். சும்மாலாம் எதுவும் ஆகிடாது இல்லையா, பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஸோ இது ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங். நம்ம செகண்டா பார்க்க போறது மல்டிபிள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன், ஹராமி பேட்டர்ன். ஜாப்பனீஸ்ல ஹராமினா பிரெக்னன்ட்னு அர்த்தம். பிரெக்னன்ட் அப்படின்னா என்னன்னா, அம்மா இருப்பாங்க, அம்மா வீட்டுல குழந்தை இருக்கும் இல்லையா. இந்த ஹராமி பேட்டர்ன் அப்படின்றது 2 கேண்டலை வச்சு கன்சிடர் ஆகும். அப்கோர்ஸ் இது ஒரு மல்டிபிள் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன். 2 கேண்டல் என்னும் போது ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து பெருசா தான் இருக்கும், பெரிய பாடி. செகண்டா இருக்கிறது ஸ்மால் பாடி. இந்த செகண்டா வரக்கூடிய கேண்டல் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு உள்ளதான் இருக்கும், அதாவது இன்சைட். அதனால இந்த ஹராமி பேட்டர்னை இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஹராமி பேட்டர்ன்ல 2 டைப்ஸ் இருக்கு, புல்லிஷ் ஹராமி அண்ட் பேரிஷ் ஹராமி. முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 கேண்டல் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் கேண்டல் பெரிய கேண்டல்ன்றதால இதை மதர் கேண்டல்னு சொல்றோம். ரெண்டாவதா இருக்கிறதால இது பேபி கேண்டல்னு சொல்றோம். ஹராமின்னா ஜாப்பனீஸ்ல பிரெக்னன்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது அம்மா, இது ஒரு குழந்தை. இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் அப்படின்றதால பியரிஷ் கேண்டல் பெருசா இருக்கும், மதர் கேண்டல். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் பாடி, சின்ன பாடியோட ஒரு குழந்தை வந்து உருவாகி வந்துருச்சு. இப்ப அதுக்கடுத்தது என்ன ஆகும், புல்லிஷ் அப்படின்னும் போது இது குழந்தை அப்படின்னும் போது வளர்ந்து பெருசாகும் இல்லையா. எப்படி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் புரியணும்னு. சரிங்களா, இது ஒரு பேரிஷ் அண்ட் சின்ன ஒரு பாடி வச்சு ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்ததுன்னா இது ஒரு புல்லிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லலாம். சேம் ஃபார் பேரிஷ் ஹராமி. ஃபர்ஸ்ட் கேண்டல் பெருசா இருக்கணும், செகண்ட் கேண்டல் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு உள்ள இருக்கணும், அதாவது இன்சைட் பார் மாதிரி. ஃபர்ஸ்ட் கேண்டல் மஸ்ட் பெரிய கேண்டலா இருக்கணும், செகண்ட் கேண்டல் உள்ள இருக்கணும். பிரெக்னன்ட் மாதிரி தான், பட் இது கொஞ்சம் உள்டா. ஏன்னா ப்ரோ தலையில இருக்கு அப்படின்லாம் யோசிக்க கூடாது, தலைகீழ இருக்கு, ரிவர்ஸ் வைஸ் வர்ஸா. இது புல்லிஷ்ன்றதால கீழே இருந்து மேல போகுது இல்லையா. பியரிஷ்னு வரும்போது மேல இருந்து கீழே வரும் இல்லையா. இதே பேட்டர்ன் தான் பியரிஷ்க்கு மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்பவுமே புல்லிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலோடைய பாடி பெருசா இருக்கணும், விச் இஸ் மதர் கேண்டில். செகண்ட் கேண்டிலோடைய பாடி சின்னதா இருக்கணும், விச் இஸ் குழந்தை கேண்டில். அது மஸ்ட் பேரிஷ் கேண்டில் தான் இருக்கணும். புல்லிஷ் ஹராமியை பொறுத்தவரை செகண்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் தான் இருக்கணும், பேரிஷ் கேண்டிலை பொறுத்தவரை செகண்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில் தான் இருக்கணும். இது என்ன சொல்ல வருது அப்படின்றத சொல்லிட்டேன். இது ஸ்ட்ரென்த் குறிக்கும் இல்லையா கேண்டில்ன்றது. இது ஒரு பேரிஷ் மரபுசம். அடுத்ததான் வந்தது ஒரு ஸ்பின்னிங் டாப்னே வச்சுக்கோங்க. அது ஒரு இண்டிசிஷன் கேண்டில் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் பிரைஸ் எப்படி வேணா போகலாம், ரிவர்ஸும் ஆகலாம், கண்டினியூஷனும் ஆகலாம். அதனால தான் நான் சொல்றேன், டெக்னிக்கல் அனலைசிஸோட இதை கம்பைன் பண்ணுங்க. ஏதோ ஒன்று எஸ்எம்சிஓ பிரைஸ் ஆக்ஷன் அது கூட நீங்க கம்பைன் பண்ணுங்க. அதை கம்பைன் பண்ணி பாருங்க, என்ட்ரி எடுக்காதீங்க, ஜஸ்ட் பேக் டெஸ்ட். ஸோ இது ஒரு புல்லிஷ், இது ஒரு பேரிஷ் பேட்டர்ன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ சார்ட்ல பார்ப்போம். இதை இன்சைட் பார்னு சொல்லுவாங்கன்னு இருக்கேன் இல்லையா. ஏன் அப்படின்னா இந்த கேண்டலுக்கு உள்ள இது இருக்கு, புரியுதுங்களா. அதுதான் ஹராமி பேட்டர்ன். என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல ஓவரால் வேற. என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல என்ன ஆகும்னா வெளியில போயிடும். வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல இந்த கேண்டலை தாண்டி இது போயிடுது வெளியில. இது நம்ம இன்சைட் பார்னு சொல்ல முடியாது. கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் கரண்ட் என்னும் போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது, என்ன ஆக போகுது அப்படின்றதே தெரியாது. இதெல்லாம் நம்மளுக்கு பிளாங்கா ஒயிட்ல இருக்கும், கரெக்டா. இப்போ இது ஃபியூச்சர், இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட். பாஸ்ட்ன்றதால நம்மளுக்கு எல்லாம் தெரியுது, நம்மளுக்குமே சரி. இது வரைக்கும் பாஸ்ட்னு பார்க்கும்போது என்னென்னலாம் பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம், இப்போ இந்த செகண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அதெல்லாம் தெரியும். ஃபியூச்சர்னு வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அடுத்தடுத்து போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பார்க்க வேண்டியது லெஃப்ட் சைட்ல தான். ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றதுக்கும் சரி, ஒரு கேண்டில் ஸ்டிக்குமே சரி, ஓவரால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்குமே நாம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன, ஓவரால் மார்க்கெட். ஓவரால் மார்க்கெட் எங்க இருக்கும், இப்போ இது லைவ்னா நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்க பார்த்தாலே சொல்லலாம், இங்க இருந்து இது வரைக்கும் மேல போயிருக்கு. அப்போ இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தானே. மேல போச்சுன்னா அது புல் தானே, புல் கேண்டில், புல் ட்ரெண்ட். இப்போ மேல போறது அப்படின்னும்
போகும்போது சம்திங் ஸ்ட்ரைட்டா போயிடாது. இதெல்லாம் வந்து அக்ரெசிவ் மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு ப்ராப்பர் என்ட்ரியே இருக்காது. இங்க நீங்க என்ட்ரி பிடிக்க முடியாது. பிடிச்சாலும் ஆர்ஆர் உங்களுக்கு அவ்வளோ வராது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதை பிடிக்கலாம். நம்ம செட்டப்க்கு வரதை மட்டும் தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க எடுத்துருக்கலாம். இங்க இருந்து ஒரு மூவ் பிடிச்சிருந்தீங்கன்னா அது சூப்பரா இருந்திருக்கும். ரீடெஸ்ட் வரதை தான் பிடிக்க முடியும். இது ஒரு புல்லிஷ் ஆரமே இல்லையா? ஸோ இன்சைட் பார்னு சொல்லலாம். இந்த கேண்டில் வந்து வேலிட் ஆகணும்னா 2 கேண்டில் இருக்கணும். ஒரு கேண்டில் வந்து பேரிஷ், செகண்ட் கேண்டில் வந்து புல்லிஷ். இந்த புல்லிஷா வரக்கூடிய கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு உள்ள க்ளோஸ் வச்சிருக்கணும். அதுக்குள்ள இருக்கணும் இன்சைடு. இந்த கேண்டிலுக்குள்ளேயே இருக்கணும். அதான் இன்சைட் பார். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். புல்லிஷா இருந்தா பியரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து புல்லிஷ்க்கு மாறும். ஓகேங்களா? பியரிஷ் ஹராமியா இருந்தா புல்லிஷ்ல இருந்து பியரிஷ்க்கு மாறும். மொட்டையை எடுத்துட்டு போய் அடிக்க கூடாது. அடிச்சீங்கன்னா இப்ப இங்கேயே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இங்க ஒரு எஸ்எல் விழும். இப்ப நீங்க என்ட்ரி இங்க எடுத்தீங்கன்னா இருக்கு இல்லைன்னு சொல்லல. பட் இங்க எஸ்எல் விழும். ஸோ அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. முழுசா கத்துக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அரைகுறையா கத்துக்கிட்டு எதையுமே பண்ணக்கூடாது. இப்ப இது புல்லிஷ் ஹராமே வந்துச்சுப்பா அடிக்கிறப்பான்னா ரொம்ப கஷ்டம். நீங்க உங்க டெக்னிக்கல் கூட மர்ஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நீங்க இந்த கேண்டல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டெக்னிக்கல் அனலைஸ் கூட இதை கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது புல்லிஷ் ஆராமே. இப்போ பியரிஷ் ஆராமே பார்க்கலாம். பியரிஷ் ஆராமே. ஓகேங்களா? இந்த கேண்டில் வேலிட் ஆகணும்னாலும் 2 கேண்டில்ஸ் தேவை. ஏன்னா இது மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்றதால இது அப் ட்ரெண்ட்ல மேல தான் வந்திருக்கு. இது ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லையா? ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ஒரு புல் கேண்டில் வந்திருக்கு. விச் இஸ் மரபுசோ ஒரு பெரிய கேண்டில். அடுத்ததான் வந்தது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி. செகண்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு உள்ளதான் இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டில் இது வரையும் இருக்கு. ஸோ இது வரையும் தான். ஸோ இது ஒரு இன்சைட் பார் லைக் ஒரு பிரெக்னன்ட் கேண்டில் மாதிரி. இப்போ நீங்க இங்க எடுத்திருந்தீங்கனாலும் அடுத்த கேண்டிலே போட்டிருந்தீங்கனாலும் இது எஸ்எல்ல தான் போயிருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டில் இதுக்குள்ள இந்த கேண்டில் இருக்கு. இந்த கேண்டில் இதை பிடிச்சி வச்சிருக்கு. இந்த கேண்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆர்டர் விழுந்திருக்கு. இங்க செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பையர்ஸ் இங்க செல்லர்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. செல்லர்ஸ் திரும்பி உள்ள வந்துட்டு ஏப்பறம் என்ன பிடிச்சி வைப்ப, நான் தான்டா இங்க கண்ட்ரோல் அப்படின்னு உடச்சிட்டு போயிட்டாங்க. அதோட சைட் எஃபெக்ட் தான் இங்க. பட் இருந்தாலும் இங்க வாங்கியிருக்கு. எஸ்எல் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்க இப்போதைக்கு இந்த கேண்டல்லாம் சார்ட்ல போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாம மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல அடுத்ததா பார்க்க போறது மார்னிங் ஸ்டார். இது வரைக்கும் நாம ஒரு கேண்டில் 2 கேண்டில்ல பார்த்தோம். இப்போ மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ல 3 கேண்டில்ல பார்க்க போறோம். இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ன்றது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். பியரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா உங்களுக்கு புல்லிஷா மாறிடும். இந்த பேட்டர்ன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டோட கடைசியில வரும். இதுதான் புல்லிஷ் பேட்டர்னுக்கு ஒரு ஆணி வேறு. இந்த ஆணி வேறு முளைச்சிருச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபாலோ அப் ஆயிக்கும். இந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்றது 3 கேண்டிலை வச்சு கன்ஃபார்ம் ஆகும். மொதல் கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டிலாவும் இருக்கலாம், புல்லிஷ் கேண்டிலாவும் இருக்கலாம். தேர்டா வரக்கூடிய கேண்டில் மஸ்ட் புல்லிஷா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகியிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டில் சொன்னோம் இல்லையா? இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் மார்க்கெட்ல கண்ட்ரோலா இருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. செகண்டா வரக்கூடிய இந்த கேண்டில் புல்லிஷாவும் இருக்கலாம், பியரிஷாவும் இருக்கலாம். இந்த கேண்டிலுக்கு கலர் முக்கியம் இல்ல. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா பாடி சின்னதா தான் இருக்கும். லைக் ஒரு ஸ்பின்னிங் டாப் அந்த மாதிரி. இது ஒரு டோஜியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஸ்மால் பாடி கேண்டிலா இருக்கணும். மூணாவதா வரக்கூடிய கேண்டில் புல்லிஷ் கேண்டிலா தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் மார்னிங் ஸ்டார் வேலிட். இது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு முத்திரையை குத்தலாம். இந்த பேட்டர்ன் என்ன சொல்ல வருதுன்னு நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிங்க. இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்றாங்க மார்க்கெட். சோ இது ஒரு பியரிஷ் மரபு கேண்டில். சோ ரெண்டாவதா வந்திருக்கிற இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஆர் டவுஜி. எந்த கேண்டில் வேணாலும் வரலாம், இப்படியும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்பவும் இது வேலிட் தான். இப்படி இருந்தாலும் இது வேலிட் தான். கலர் முக்கியம் இல்ல. இந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா இது ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த கேண்டில்ல செல்லர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா செல்லர்ஸ் வந்து ரொம்ப செல் பண்ணல. ஸோ கேண்டில் பாடியை வச்சுதானே நம்ம யார் அதிகமா டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இங்க பாடியே சின்னதுன்னும் போது இங்க அவ்வளவா டாமினேட் பண்ணல செல்லர்ஸ். ஸோ இது ஒரு இண்டிசிஷன் கேண்டில். ஸ்பின்னிங் டாப் டவுஜி எல்லாம் ஒரு இண்டிசிஷன் இல்லையா? மூணாவதா வரக்கூடிய
வரக்கூடிய இந்த புல்லிஷ் கேண்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த 2 கேண்டில் விட்டுருங்க. இந்த 3வது கேண்டில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க எப்படி தெரியுது? ஒரு மரபுசோ கேண்டில் இல்லையா? மரபுசோ கேண்டில் வந்தா என்ன ஆகும்? அது ஒரு புல்லிஷ் கேண்டில். யாரு டாமினேட் பண்ணுவா? பையர்ஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்னுக்கு ஒரு தியரியே இருக்கு. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 கேண்டிலை வச்சு மார்க்கெட்ல நீங்க எல்லாத்தையுமே வேற மாதிரி பார்க்கலாம். அது ஜஸ்ட் இப்ப கேண்டிலை வச்சு நான் பேரு சொல்லி இதுக்கு இதுதான் அர்த்தம், இந்த ட்ரெண்டை குறிக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். இது ஏன் அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மேனிப்புலேஷன்ன்றது நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஜஸ்ட் கேண்டில் பத்தி மட்டும். ஸோ இங்க செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்க செல்லர்ஸும் பையர்ஸும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கொஞ்சமா பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிரீன் கேண்டலாவே இருந்தாலும் ஆர் ரெட் கேண்டலாவே இருந்தாலும் அந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அடுத்ததா வந்த 3வது இந்த கேண்டல் ஒரு புல்லிஷ் கேண்டல்ன்றதால இதுல பையர் ஸ்ட்ராங்கா உள்ள வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன் உங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் கூட மிங்கிள் பண்ணி தான் பார்க்கணும். டவுன் ட்ரெண்டோட கடைசியில தான் வரும். அப்படி வந்ததுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம். இந்த பேட்டர்னை நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம். என்ன பண்ணிருக்கு, என்ன ஆகியிருக்கு அப்படின்றது. மார்னிங் ஸ்டார் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படியும் இருக்கலாம். நமக்கு தேவை 3 கேண்டல். ஒன்று ஃபர்ஸ்ட் கேண்டல் பேரிஷாக இருக்கணும், செகண்ட் கேண்டல் புல்லிஷாகவும் இருக்கலாம், பேரிஷாகவும் இருக்கலாம், தேர்ட் கேண்டல் புல்லிஷாக தான் இருக்கணும். பேரிஷ், புல்லிஷ், புல்லிஷ். ஃபர்ஸ்ட் கேண்டல் இங்கே இருக்கு, செகண்ட் கேண்டல் இங்கே இருக்கு, தேர்ட் கேண்டல் இங்கே இருக்கு. ஓகேங்களா? இதுல முக்கியமா இன்னொரு விஷயமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டல் பேரிஷ் கேண்டலா இருக்கு இல்லையா? இதோட லோவர் விக் பாருங்க. இந்த லோவர் விக் இருக்கு இல்லையா? லோ, இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட் இல்லையா? இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலா ஆர் லோவஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி இந்த கேண்டலுடைய பாடி போகக்கூடாது. இந்த கேண்டலுடைய க்ளோசிங் ஆர் ஓப்பனிங் இந்த விக்குக்கு உள்ளதான் நடக்கணும். லைக் ஒரு இன்சைட் பாடி மாதிரி. இன்சைட் கேண்டில் வேற, பாடி வேற. விக்கு போகலாம், பட் பாடி வந்து இந்த விக்குக்கு உள்ளதான் க்ளோஸ் ஆகணும். செகண்டா வரக்கூடிய கேண்டில், தேர்டா வரக்கூடிய கேண்டில் இங்கேயும் என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுடைய விக்கு இந்த கேண்டில் விக்கை தாண்டி போகக்கூடாது. லைக் இந்த மாதிரி. இப்போ இப்படி போச்சுன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிடையாது. ஓகேங்களா? இந்த கேண்டில் தேர்டா வரக்கூடிய கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கு இல்லையா? செகண்ட் கேண்டலை தாண்டி க்ளோஸ் வைக்கணும் அக்ரெசிவா. இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்த உடனே மார்க்கெட்ல மூமெண்ட்டை பாருங்க. ஸோ இங்கே வந்திருக்கு, மூமெண்ட்டை பாருங்க. இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி பேட்டர்ன். 80 to 90% மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடும். அந்த பேலன்ஸ் 10%க்கு ஏன் ப்ரோ நீங்க கேரண்டி தர மாட்டேன்றீங்க அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? எந்த கேண்டலுமே முழுசா நம்ப முடியாது. அதுக்கு தான் நான் சொல்றது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ரிவர்ஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் தான். பியரிஷ் கேண்டில் இருக்கு, புல்லிஷ். ஸோ இதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டலுடைய க்ளோஸ் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு உள்ள வச்சுட்டான். லோக்கு உள்ள, வீக்குக்கு உள்ள வச்சுட்டான்னா தேர்ட் கேண்டல் பிரேக் பண்ணிட்டான் செகண்ட் கேண்டல. ஸோ இந்த கேண்டல் வேலிடு. பட் ஆனால் கீழே வரல, மேலே வந்திருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படி ஆயிட்டு இருக்கு. நாம அடுத்ததா பார்க்க போற கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் ஈவினிங் ஸ்டார். இது மார்னிங் ஸ்டார் மாதிரி 3 கேண்டல் பேட்டர்ன் தான். மார்னிங் ஸ்டார்ன்றது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார் புல்லிஷ் இல்லையா? ஈவினிங் ஸ்டார்ன்றது ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார் பியரிஷ். இந்த பேட்டர்ன்லயும் 3 கேண்டல் வச்சுதான் கன்ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் கேண்டல் புல்லிஷ் கேண்டல், செகண்ட் கேண்டல் புல்லிஷாவும் இருக்கலாம், பியரிஷாவும் இருக்கலாம் வித் ஸ்மால் பாடி மஸ்ட். தேர்டா வரக்கூடிய இந்த கேண்டல் ஒரு பியரிஷ் கேண்டலா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டல் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை குறிக்குது. பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செகண்ட் கேண்டல்ல பையர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல. புல்லிஷாவும் இருக்கலாம், பியரிஷாவும் இருக்கலாம் அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை இருக்கு இல்லையா? இந்த ஹை பிரைஸ்க்கு உள்ளதான் செகண்ட் கேண்டில் பாடி இருக்கணும். இதை தாண்டி இப்படி போகிருந்தது அப்படின்னா இது ஒரு இன்வேலிட் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஏன் அப்படின்னா இங்க விக் இருக்கு, இந்த விக்ஸ்லாம் ரிஜெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த விக்குக்கு உள்ளதான் செகண்ட் கேண்டலுடைய பாடி இருக்கணும். ஓப்பனோ க்ளோஸோ ஏதோ ஒன்று, பட் பாடி இந்த விக்குக்கு உள்ளதான் இருக்கணும். தேர்டா வரக்கூடிய கேண்டில் இந்த விக்கை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்க கூடாது. லைக் இந்த மாதிரி இந்த விக்கை தாண்டி பாடி க்ளோஸ் வச்சுச்சுன்னா இதுவுமே ஒரு இன்வேலிட் பேட்டர்ன் தான். இப்போ இப்படி இருக்கு அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. இது என்ன சொல்ல வருதுன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்க ஒரு கன்ஃபியூஷன் வருது, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு மேல இது போயிடுச்சு அப்படின்னா அது பேட்டர்ன் தப்பு. சில நியூஸ் டைம்லாம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு.
தேர்ட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரேக் ஆகணும். செகண்ட் கேண்டில் தாண்டி பிரேக் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது ஒரு ஈவினிங் ஸ்டார் பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நம்ம இப்போ சார்ட்ல பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ், செகண்ட் கேண்டில் பியரிஷ், தேர்ட் கேண்டில் பியரிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை தாண்டி ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கல, உள்ளதான் வச்சிருக்கு பாடி. செகண்ட் கேண்டில்ன்றது இதை தாண்டி ப்ரைஸ் போகல. ஸோ ஆப்போசிட் சைட் வயலேட் பண்ணிட்டான், க்ளோஸ் வச்சுட்டான். அதனால இது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். புல்லிஷ் இருக்கு, பியரிஷ் இருக்கு, பியரிஷ். மார்க்கெட் இப்படி வந்துட்டு ஆடே ஓன்ட்டான். ஓகேங்களா? இது ஒரு அப் ட்ரெண்ட்ல வரும்னு சொல்லியிருக்கேன். நியாயமா பார்த்தா இது இங்க வந்திருக்கணும். இங்கேயே ஒன்று வந்திருக்குல்ல, இங்க வந்ததால இங்க போயிருக்கு, இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த பேட்டர்னால தான் இவ்வளோ தூரம் போயிருக்கானா கிடையாது, நடுவில் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே தான் ஃபார்ம் ஆகி இந்த 3 கேண்டிலுமே வேலிட் ஆகும். லைக் இந்த கிரீன், ரெட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஹை ஏரியும் போயிருக்கு. செகண்ட் கேண்டில் பாடி வந்து இந்த விக்குக்கு உள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு. தேர்ட் கேண்டில் வந்து இதை தாண்டி போகல, இப்படி இருக்கலாம். இங்க விக் இருக்கு, பாடி இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, க்ளோஸ்க்கு ஈக்குவலா தானே ஓப்பன் ஆகிருக்கு. இங்க ஓப்பன் ஆயிட்டு அகைன் க்ளோஸ் இங்க வச்சிருக்கான். ஸோ இது ஒரு பியரிஷ். சரிங்களா? ப்ரைஸ் இங்க இருந்து இங்க ட்ராப் ஆயிடுச்சு. அதனால பையர்ஸ் கண்ட்ரோல் வந்திருக்காங்க. பட் ஆனால் செல்லர்ஸ் தான் மார்க்கெட்ல கண்ட்ரோல்ன்றதால மார்க்கெட் செல் ஆகிருக்கு. ஸோ இந்த ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னும் ஒரு பவர்ஃபுல் பேட்டர்ன் தான். டாப் ஆஃப் த அப் ட்ரெண்ட்ல வந்ததுன்னா செல் ஆக போகுது. ஓகேங்களா? டெக்னிக்கல் அனலைசிஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கடைசியா பார்க்க போற மல்டி கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் ட்வீசர் டாப்ஸ் அண்ட் ட்வீசர் பாட்டம். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த ட்வீசர் டாப் அப்படின்றது ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அண்ட் ட்வீசர் பாட்டம் அப்படின்றது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த ட்வீசர் டாப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 2 கேண்டில் வச்சு பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டில். இந்த 2 கேண்டிலுக்குமே கேண்டில் சைஸ் சேமா இருக்கணும், பாடியும் சரி விக்கும் சரி. இப்படி இருந்ததுன்னா இது ட்வீசர் டாப், அதாவது ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்வீசர் டாப் பேட்டர்ன் உங்களுக்கு எங்க ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு இந்த இடம் இதுதானே டாப்பு. ஸோ இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா மார்க்கெட் டெஃபினட்டா ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ட்வீசர் டாப்ன்றது டாப்ல வரும், ட்வீசர் பாட்டம்ன்றது பாட்டம்ல வரும். இப்போ இங்க இருக்கு, இப்படி போயிட்டு இப்படி போகும். இந்த இடத்துல ட்வீசர் பாட்டம் வரும். ஓகேங்களா? ட்வீசர் பாட்டம்ன்றது 2 கேண்டில் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் ட்வீசர் டாப் மாதிரி. ஃபர்ஸ்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டில் கீழே வரும் இல்லையா, வித் சேம் பாடி சைஸ் அண்ட் விக்ஸ். பெட்டரா உங்களுக்கு மரபுசோ கேண்டில் மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து அதை அந்த கேண்டில் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்டா அந்த கேண்டில் வராது, பட் இது வந்ததுன்னா பவர்ஃபுல். லைக் 100ல் 1 அப்படின்னு சொல்லுவாங்களே, இது வரும்போது நீங்க உஷாரா இருக்கும். டெக்னிக்கல் அனலைசிஸ் கூட நீங்க கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்வீசர் பாட்டம்ன்றது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் இல்லையா. ஸோ மார்க்கெட் பேரிஷா வரும்போது இந்த ட்வீசர் பாட்டம் இங்க வந்ததுன்னா, அதாவது டவுன் ஆஃப் த டவுன் ட்ரெண்ட்ல வந்ததுன்னா மார்க்கெட் டெஃபினெட்லி ரிவர்ஸ் ஆகி மேல போகும். ஏன்னா இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், கன்ஃபார்மா ரிவர்ஸ் ஆகும். இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்தாங்க, இங்க இருந்து இது வரையும் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்தாங்க, இந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க. அதான் இங்க மரபுசோ கேண்டில் வந்திருக்கு. ஸோ அங்க வந்தவன ஆர்டர்ஸ் ஃபில் ஆகிட்டு செல்லிங் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்டாங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த டவுன் ட்ரெண்ட்ல என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, சடனா பையர்ஸ் ஈக்குவலா டாமினேட் பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பேட்டர்னை நான் சார்ட்ல காட்ட மாட்டேன். இதையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சார்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் டெலகிராம்ல போட்டு விடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பேன். ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணி என் கூட ஏதாவது டவுட் இருந்தா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது கேண்டில் நேம்ஸ்லயோ பேட்டர்ன்ஸ்லயோ இல்ல, கேண்டில் சைக்காலஜில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களால ஒரு கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு கேண்டில்ன்றது பிரைஸா தானே கேண்டிலா உங்களுக்கு ஷோ பண்ணுது. அப்போ அந்த பிரைஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரிய வரும் அண்ட் உங்களால ஃபியூச்சர் மூவ்ஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம இந்த கேண்டில் அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும். பிகினரா ஸ்டார்ட் பண்றவங்க இதுல இருந்து பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க இல்லையா,
கேண்டில்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்னா என்ன, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்னா என்ன, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் டைப்ஸை பார்த்தோம் இல்லையா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த கேண்டில் ஸ்டிக் அண்ட் இது ஆரிஜின், இந்த கேண்டில் ஸ்டிக்ல என்னென்னலாம் இருக்கும், இந்த கேண்டில் ஸ்டிக் பாடி சைஸு, இந்த கேண்டில் ஸ்டிக் ஷேடோஸ், விக்ஸ்னா என்ன, பேட்டர்ன்ஸ்னா என்ன, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன, மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன, இதெல்லாம் நான் ஒரு பிடிஎஃபாக போட்டு வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஆர் டெலகிராமில் வந்து ப்ரோ பிடிஎஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நாலேஜ் கேதர் பண்ணி உங்களுடைய மார்க்கெட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட இதை மிங்கிள் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ரிசல்ட் தரும். ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்யூ.